காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பாத்தியா தேங்காய் பூத்தால எனக்கு திமுற. வணக்கம். வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போற கையல எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. காமாட்சி நாயுடு தானே? ஆமா. கோமாட்சி எல்லாம் இல்ல. ஏன்? அதாவது பேரே காமாட்சி நாயுடுன்னு இப்போ இன்ட்ரோடியூஷன்ல சொன்னீங்க. தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் கோமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். கெட்ட கோவம். கோவம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடும். நடிகர் ரஞ்சித் ஒரு படம் எடுத்துருக்கிறார். எடுத்துட்டு நாடக காதல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு. வன்கொடுமையை ஆதரிச்சுக்கிறாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி பண்ணிக்கிறார். தப்பு இல்ல? ரொம்ப தப்பாச்சே. தப்பாச்சுலங்கண்ணே. சாதி தூக்கி வச்சு கொண்டாடணும் சரி, சாதி பேரை பயன்படுத்தணும் சரி, அயோக்கியம் தான். கரெக்டா? உண்மைதான். காமாட்சி நாயுடு பேர் நீங்களும் போட்டிருக்கீங்க. அதான், அதனாலதான் சுத்தி சுத்தி என்ன பேசுறதுக்கு தான் என்ன சொல்றதுக்கு தான் அப்படி சுத்தி வர்றீங்க. வேற என்ன கண்டுபிடிச்சிட்டியா? உலகத்திலேயே 9 ரவுண்டா இருக்கீங்க. நாடக காதல்லாம் என்ன? நாடக காதல் அப்படின்னு சொன்னா பெண்களை ஏமாற்றுவதற்கு வேஷமிட்டு அவர்களை மயக்கி அவர் தன்னுடைய வலையில் விழ வைத்து அவர்களை திருமணம் செய்து அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள்களை எல்லாம் கவர்வதற்கு செய்கின்ற பெயர் தான் நாடக காதல். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. நாடக காதல் என்னன்னு கேட்டேன். என் டி ராமராவும் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாங்களோ அதை அந்த கதையை சொல்லி நிற்கிறீங்க. மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். நாடக காதல் மற்ற சமுதாயத்தை சொல்றீங்க. உங்க சமுதாயத்தில் சந்திரபாபு நாயுடு பண்ணிக்கிறார் நாடக காதல். ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? சரி, நாடக காதல்ன்ற பேரு நான் எங்குமே கேள்விப்பட்டதில்லை. அதாவது காதல் கேள்விப்பட்டிருக்கேன், கள்ளக்காதல் கேள்விப்பட்டிருக்கேன், முக்கோண காதல் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் நாடக காதல். எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? நீங்களா உருவாக்குறீங்களா? ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துறதுக்காக உருவாக்குறீங்களா? எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெட்டெல்லாம் கட்டிட்டீங்க? ஜாதி ஜாதி ஜாதி. ஹாஸ்பிடல் போறீங்களா, எந்த ஜாதி டாக்டர் பாக்குறீங்களா? பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஜாதின்னு பாக்குறீங்களா? ஊசி போடுறது நர்ஸ் எந்த ஜாதின்னு பாக்குறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். வாயில வந்தபடி பேசுனீங்களே முன்ன. என்ன சொன்னீங்க முன்ன? என்ன சொன்னேன்? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. நாடக காதல் பண்றவங்களே பட்டியலில் சமுதாயம் சார்ந்தவங்க சொன்னீங்களா? சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் சார். இவனை என்ன பண்ண சார்? பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுருங்க. அவசியம் இல்லை. நடக்காத நிகழ்ச்சியா நடந்துகிட்டு தானே இருக்கு. நடக்கல. உங்களுக்கு என் தேவை என்னங்கிறது முக்கியம் இல்ல, என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல, உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறங்கிறதா உங்களுக்கு முக்கியம் இல்ல. நிமிந்து பார்த்தாலே அடிப்பீரால. எங்க கம்யூனிட்டியில நிறைய பேர் பாதிச்சதுனாலதான். என்ன பாதிப்பு? இரியா யோசிக்க முடியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. சரி, இப்ப என்ன அதுக்கு? உங்க சமுதாயத்தை யாராவது அப்படி சொன்னா நீங்க தாங்கிக் கொள்வீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு உனக்கு தக்காளி சட்னி. இட்லி ஆரம்பம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவங்க தான் அடிக்கடி பகந்து தலித் சமுதாய மக்களை பார்த்து நாடகக்காரன் இழிவுபடுத்துவாங்க. ஆனா வெதே நான் போட்டது அதை தொடர்ந்து இப்ப நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்ப சொல்லுங்க, நாடக காதல் யார் பண்றது? அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அதிகமா நடக்குது. ஏழை எளிய மக்கள் பணக்கார லவ் பண்ணி 4 பேர் கூட கல்யாணம் பண்ண வாழலாம். அதெல்லாம் உங்களுக்கு கௌரவம் சொல்லல. வசதியான 4 பேர் கூட போயிட்டு அது வெளியில தெரியாதுங்க. வெளியில தெரியாது. வசதியானவங்க வீட்டுல நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அவன் யாரா? இந்த ரோட்டை போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, ஏன் ஓட்டு போடுறது அவா, உங்க ட்ரெஸ் தோச்சு கொடுக்கறது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா. மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் குவா. ஒரு ஏழை மாணவன், ஒரு ஏழை இளைஞனை பணக்கார பெண்ணை கட்டிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. அது பண்ணாம இருந்தா நாடக காதல் இருக்காது. கரெக்டா? உண்மைதான். அப்ப காதல்ல வந்துட்டு அந்த பாகுபாடு இருக்கணும். பணக்காரன் ஏழைன்ற அந்த பிரிவினை இருக்கணும் இல்லையா? ஆமா. உங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி? உங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி? கணக்கு இல்ல. எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா? அப்போ உங்க அப்பா பண்ணது நாடக கல்யாணம். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு 10 கூத்தியாக வச்சிருந்தாரு அப்படின்னு யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. ஐயோ, இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். இங்க பாருங்க, என்னுடைய ஒரு சமுதாயத்தை சொல்லும் போது உங்களுக்கு இழிவா தெரியல, உங்களுக்கு சொன்னா வலிக்குதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்க தக்காளி சட்னியா?
ஏன் இப்படி காப்பு விடாம அடிக்கிற? பண்றது சரி, இனிமே யாராவது நாடக காதல் சொன்னாங்கன்னா அவங்க நாடக கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு பல கூத்தியாளர் வச்சிருப்பாங்க, பல ஒப்பாட்டி வச்சிருப்பாங்க. சுசீலா என்கின்ற இரண்டாவது மனைவி இருக்கிறாங்க. ராமதாஸுக்கு 2 மனைவிகளா? ஆமா, அது நிறைய இருக்குது. பட் இது நான் தேவைப்பட்டால் நீங்க வந்து சொல்றதால நான் சொல்றேன். நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? அப்படிப்பட்டவங்க மற்றவங்களை பார்த்து நாடக காதல் சொல்லுவாங்க. கரெக்டா? அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிறு வயது 60ல அந்த வயசுலயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப எனக்கு என்ன 14 வயசு இருக்கும். 14 வயசுல ஸ்கூலுக்கு போகாம படிக்காம எவன் எந்த கூத்தியா கூட வச்சிருக்கான்னு பார்த்துன்னு இருந்தீங்களா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியுமா? ஒரு சமுதாயத்துல ஒருத்தர் செய்யற தவறுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொன்னா நான் புறம்போக்கு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோ. நீங்க புறம்போக்கு, நீங்க புறம்போக்கு, புறம்போக்கு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொன்னதால நீங்க இப்ப நீங்க புறம்போக்கா? அப்படி சொன்னா சொன்னீங்களா? அப்ப நீங்க புறம்போக்கு தானே? அப்போ யாரு? நீதான். சரி, ஒத்துக்கிறேன். அப்ப நடந்துச்சு சொன்னேன். அப்படி புறம்போக்கு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. என்ன எல்லா சமுதாயத்திலையும் இந்த நாடக காதல் நடக்குது. அவ்வளவுதான். அதிகமா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் நடக்குது, அவ்வளவுதான். அடி உங்க கரிமுட்டை ராஸ்கல் நின்றாவனே. டேய், ஆனா நீங்க மாறவே மாட்டீங்களே. மாற மாட்டோம். அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? நான் அரேஞ்ச் மேரேஜ். லவ் பண்ணலையான்னு கேட்டேன். எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்ல காலமும் இல்லைங்க. சும்மனாஜி சொல்றான், மண்டையில பூரா களிமண்ணாக்கும். முட்டா பைய உங்களை யாரும் லவ் பண்ணலையா? யாரு லவ் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்னங்க இயற்கைங்க இதெல்லாம். இயற்கை எல்லாம் பொண்ணை பார்த்தா லவ் இல்லையா? அப்போனா உங்களுக்கு உடல்ல ஏதோ பிரச்சனை நடத்தும். இருந்து டாக்டர் காமராஜை பாருங்க, பார்க்கலாம். என்ன ஆச்சுங்க டாக்டர்? இழக்க கூடாததை இழந்துட்டீங்க அப்படின்னு முக்கியமான நரம்பு உடம்புல தானா உணர்வு வருங்க. அதெல்லாம் வந்தா உங்களுக்கு வந்திருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் வரல. வராது. இப்ப ஃபீஸ் போன பல்பு தான் நீங்க இருக்கலாம். அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது. கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார். அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோற்ற மனிதர் நீங்கள். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தான். கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணம் விளம்பரப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.